மித்ரா, மைக்கில் பூசாரி சொன்னதை கேட்ட இல்ல? 2 பரிகாரத்தையும் சரியா பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா அம்மன் குளத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் வேண்டிக்கிட்டு பண்ற பரிகாரம் இது. இதையாவது கொஞ்சம் சரியா பண்ணிடு மித்ரா. பாட்டி, எனக்கு என்ன சரியா பண்ணக்கூடாதுன்னு ஆசையா? என்ன காரணம்னே தெரியல. நான் பண்றது எல்லாமே தப்பா போயிருது. அதுக்கு மனசு ஒன்றி போய் கடவுள்கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டு பரிகாரத்தை எல்லாம் மனசார பண்ணணும் மித்ரா. நீ இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்க. அதனாலதான் இப்படியெல்லாம் நடக்குது. பாட்டி, மித்ராவே சரியா பண்ண முடியலன்னு அப்செட்டா இருக்கா. இப்ப நீங்களும் இப்படி இன்னும் கஷ்டப்படுத்துறீங்க. அவ கண்டிப்பா இந்த பரிகாரத்தை சிறப்பா முடிப்பா. குளத்துல இருந்து அமர் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பக்த கோடியில எல்லாரும் குளத்துக்கிட்ட வாங்கன்னு அன்போட கேட்டுக்கிறோம். நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் குளத்து பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்மளும் போலாம். அந்த வனபத்திர காளியம்மனை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வரும்போது பாக்குறத நமக்கெல்லாம் புண்ணியம். நம்ம பாவம் எல்லாம் தீர்ந்து போயிடும். வாங்க போலாம். வாங்க பாட்டி. அண்ணே, இந்த பரிகாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ஆனா அண்ணி அதை பத்திலாம் கவலைப்படுற மாதிரியே தெரியல. நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க மனசார அந்த ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதான் தவக்கல. நானும் பாரதி அந்த நெருப்பு எடுத்து பரிகாரத்தை பண்றப்பவே ஒரு நிமிஷம் துடிச்சு போயிட்டேன். ஆனா பாரதிக்கு எதுவும் ஆகலைங்கிறதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாரதிக்கும் எனக்கும் பிரச்சனை வேணா நடந்திருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் பாரதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தவக்கல. நீங்க சொல்றதை கேட்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. கண்டிப்பா இந்த பரிகாரத்தை அவங்க உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுதுண்ணே. எல்லாம் நல்லபடியா நடக்கும்ண்ணே. வாங்கண்ணே. அண்ணே, என்னாச்சுண்ணே? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து வெயில்லையே நிற்கிறோம்ல, சரியா தண்ணி குடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் போ. அண்ணா, கடை அங்கே தான் இருக்கு. போகலாம். சரிங்க, வாங்க சார். அண்ணா 2 வெள்ளி சூலம் கொடுங்க. தரேன் சார். 200 ரூபா சார். நான் தரேண்ணே. இந்தாங்க. சரிங்க சார். சார் ஒரு நிமிஷம், உங்கள் பேரும் ஃபோன் நம்பர் சொல்லுங்களா? ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கங்க. நம்ம ஊர் காவல் தெய்வம் வனபத்திரகாளி அம்மன் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை குளத்துல இருந்து வெளியே வரப்போறா. ஐயோ, அந்த பொன்னான நிமிஷத்துக்காக நாம எல்லாரும் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிமிஷம் இப்ப வந்துடுச்சு. எல்லாரும் ஆத்தாவை பார்க்க தயாரா இருங்க. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. ஆதியை எங்க காணோம்? பாரதி, என்னாச்சு? ஒன்னும் இல்ல பாட்டி, ஆதியை காணோம், அதான் பார்த்தேன். இங்கதான் எங்கேயாவது இருக்கும். தம்பி வந்துரும்.
ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. அப்பா குளத்துக்குள்ள இறங்கி அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு அந்த ஆத்தால நல்லபடியா வெளியே எடுத்துட்டு வாங்கப்பா. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி 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 பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி டேய், ஊர் முன்னாடி என்ன கெத்து காட்டின, இப்ப கம்ப சுத்துறா பாக்கலாம். டேய், சிலம்பத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்குலாம் அருகதையே கிடையாதுடா. சிலம்பம் உண்மையான வீரத்தமிழனோட விளையாட்டுடா. இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்து அடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? புறம்போக்குங்களா? டேய், இவ்வளவு அடி வாங்கிட்டு இன்னும் திமிராவா பேசுற? போடுங்கடா அவனை. அம்மா ஒவ்வொருத்தரா வாங்க. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி டேய், நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இவனை வச்சு விளையாட வேண்டாம். யாராவது பாக்கிறதுக்கு முன்னாடி இவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். வாடா.